Hello viewers, welcome to Teachers Waves channel. இன்னைக்கு நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 23rd லெசனாக இருக்கிற த லிப்ரே ஆஃப் கேல்க் அந்த லெசனை நம்ம எக்ஸ்பிளனேஷன் அண்ட் சிஸ்டம் டெமோட பார்க்க போகிறோம். வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு 8வது அறிவியலில் 23வது பாடம் லிப்ரே ஆஃபீஸ் கால்க் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட கற்றல் நோக்கங்கள்: லிப்ரே ஆஃபீஸ் மென்பொருள் வாயிலாக ஒரு அட்டவணை தாளை, அதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை எப்படி உருவாக்குறது, ஃபங்க்ஷன்ஸை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கடுத்து விளக்கப்படங்களை அதாவது சார்ட் எப்படி உருவாக்குறது, அதை நம்ம பார்க்கலாம். லிப்ரே ஆஃபீஸ் கால்க் அப்படின்றது எப்படின்னா, சாதாரண ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரி. அது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டன், அதில் லிப்ரே ஆஃபீஸ் கால்க் அதை அமைக்கணும். அப்படின்னா அந்த ஆஃபீஸ் அது ஓப்பன் ஆகும். இந்த அட்டவணை செயலியை எந்த செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, சம்பள பட்டியல் தயாரித்தல், சேலரி பில்லு, அதுக்கடுத்து வருமான வரி கணக்கீடுகள், இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன், விலை பட்டியல்கள் தயாரித்தல், அதாவது கடையிலலாம் நமக்கு பில்லு கொடுக்குறாங்க, அதுக்கு கணக்கு அறிக்கைகளை உருவாக்குதல், பொருள் பட்டியல் தயாரித்தல், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், விலை பயன் பகுப்பாய்வு செய்தல், பொருள் நிலை கணக்கீடுகள் செய்தல், இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த அட்டவணை செயலியால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, அட்டவணை செயலில் உருவாக்கப்பட்டுள்ள எண் கணித பொருளாதார மேலும் புள்ளி விவர கணக்கு சார்புகள், அதில் நிறைய புள்ளி விவரம் டேட்டாஸ்லாம் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். அதுக்கடுத்தது தேவையான அளவிற்கு துல்லியமான விடைகளை பெற முடிகின்றன. கரெக்டாக இருக்கும், ஒரு கால்குலேஷனுமே கரெக்டாக இருக்கும். ஒர்க் ஷீட் வந்து எந்த சைஸுக்கு பார்க்கலாம் அப்படின்றத அந்த சைஸுக்கு பார்த்துக்கலாம். எந்த பகுதியை வேணும்னாலும் நம்ம பகுப்பாய்வு செய்ய முடியும். அதுக்கடுத்தது அட்டவணை கோப்பின் எந்த பகுதியை வேண்டுமானால் இன்னொரு புதிய அட்டவணை கோப்புடன் சேர்க்க முடியும். இதை காப்பி பண்ணி இன்னொன்றில் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பணித்தாள் மற்றும் பணி புத்தகம், ஒர்க் ஷீட் அண்ட் ஒர்க் புக், இதை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, கம்ப்யூட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, புக்கில் கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிறது இந்த டூல்ஸ், ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னு சொன்னோன்னா, இது எல்லாமே டூல், ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ், எப்பயுமே இருக்கக்கூடிய டூல்ஸ் பார். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபைல், எடிட், அது எல்லாமே வந்து என்னது, மெனு பார். இந்த இடத்துல இருக்கக்கூடியது குட்டியாக ஏதோ பேரெல்லாம் இருக்குது, அது என்னது, ஃபாண்ட். அதுக்கு அடுத்தது ஃபாண்ட் சைஸ். இங்கே இருக்குது பாருங்கள், ஏரோ போட்டிருக்காங்க, நேம் பாக்ஸ், எந்த பாக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. இந்த இடத்து பேர் தான் வந்து ஃபார்முலா பார். இங்கே மேலே இருக்குது பாருங்கள், அண்டர்லைன், இட்டாலிக், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா ஃபார்மேட்டிங் டூல் பார். இந்த ஷீட்டு பேர் தான் வந்து என்னது, ஒர்க் ஷீட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார், எத்தனை ஷீட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பாரில் ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஒர்க் பண்ணுறோமா, செகண்ட் ஷீட்டில், ஒரு நோட் புக்கில் நிறைய பேஜஸ் இருக்க மாதிரி இதுலேயுமே நிறைய ஷீட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணலாம். இப்போ எப்படி கம்ப்யூட்டரில் இதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 வார்த்தை தெரிஞ்சுப்போம். நெடுவரிசை. நெடுவரிசை அப்படின்றது இப்படியே ABCD அப்படி எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கிறது தான் வந்து நெடுவரிசை. அதுக்கடுத்த வரிசை அப்படின்றது கீழே 1 2 3 4 5 இருக்கிறதான் வரிசை. அதுக்கடுத்தது அறை அப்படின்றது வரிசைகளும் நெடுவரிசைகளும் வெட்டி கொள்ளும் பெட்டியே அறை. அதை வந்து நம்ம என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், செல் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த செல்லு, இந்த பாக்ஸு பேர் A1, இது வந்து ஆக்டிவ் செல். இந்த செல்லில் தான் வந்து நமக்கு பேரெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஃபார்முலா பாரில் வந்து என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த A1 செல், ஃபஸ்ட்டு செல்லு இங்கே நேம் டிஸ்பிளே ஆகுது A. இப்போ நான் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன், 2வது செல்லோட பேர் B1, 3வது செல்லு C1, 4வது செல் D1, E1, இப்படி கீழே வந்தது அப்படின்னா E2. அப்போ எந்த செல்லில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றத வந்து இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த செல்லில் A1, B1, C1, D1, E1ல் வந்து சீரியல் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், அப்புறம் வந்து டோட்டல், இதெல்லாம் வந்து நான் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அதுக்கிட்ட நிறைய கேப் இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த பேர் வந்து பாதியில் கட் ஆகுது பி செல்லில். ஸோ இதை வந்து இதை ஹைட் பண்ணி கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோட்டல் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு சைன் போடுறோம். ஈக்குவல் சைன் போட்ட உடனே அதுக்கு அடுத்தது என்ன வரும், எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த செல்லோட பேர் C2. C2ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா G2 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சம். அப்போ சம் ஆஃப் அப்படின்றத போடணும். இங்கே வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டு போகிறோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கு வந்து இந்த ஃபார்முலா டூரில் SUM சம் அப்படின்னா டோட்டல். சம் ஆஃப் எதனோட டோட்டல் வேணும் அப்படின்னா எனக்கு C2 ஓடதுலேருந்து G2க்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா 360 வருது. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ட்ராக். இப்படி கீழே இப்படி இழுக்கிறதுக்கு பேர் வந்து ட்ராக். இப்படி இழுத்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய சப்ஜெக்ட் டோட்டல் மார்க்கும் நமக்கு இங்கே வந்துடும். இப்போது என்ன பண்ணியாச்சு, இந்த ஃபார்முலா டூல் பாரை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒன்றே ஒன்று பார்க்க போகிறோம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய நேமு இல்லை அப்படின்னா இப்போ ஃபுல்லாக அந்த சீரியல் நம்பரோடு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுக்குள்ளே போனோன்னா இங்கே பாருங்கள், காலம், லைன், பை, பார், ஏரியா, ஸ்கேட்டர், அதர் சார்ட் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே சார்ட்டோட டைப்பு. நான் இந்த காலம் சார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் செகண்ட் டைப்பு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், டோட்டல். இதில் ஃபஸ்ட்டு அமிர்தா, செகண்டு சபரிஷ், தேர்டு வினோத், ஃபோர்த்து வந்து மனோஜ். அவங்களுடைய மார்க்கு வைஸ் என்ன கொடுத்துருக்கு, மார்க்கு டோட்டல் கொடுத்துருக்கு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணித்தாளை சேமித்தல். பணித்தாளை சேமித்தல் அப்படின்றதுக்கு ஃபைல் மெனுக்கு போய் சேவ் அல்லது சேவஸை அழுத்தவும். அதுக்கு அடுத்தது சேவ் பண்ணிவிட்டு திருப்பி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத கம்ப்யூட்டரில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணித்தாளை சேமித்தல். அதாவது இந்த தாளை வந்து சேமித்து வைக்க போகிறோம். இதில் வந்து ஃபைலில் போய் கிளிக் பண்ணி சேவ் இல்லைனா சேவஸை கொடுக்க போகிறோம். சேவஸ் கொடுத்தோன்னா இப்போ இது மாதிரி ஒரு என்ன பண்ணணும், நம்ம யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை கொடுத்துருக்கோம். அதனால் மார்க்ஸ் ARKS மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். எக்ஸலாக சேவ் பண்ணுமா கேட்குது. ஆமாம், அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு கொடுக்குறோம். சேவ் பண்ணிக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபைலில் போய்ட்டு எக்ஸிட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். வெளியில் வந்துடும். இப்போ ஃபைலில் போய் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபைல் ஓப்பன். அப்போ எந்த ஃபைலை கேட்கும் அப்படின்னா, மார்க்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படி கொடுத்தோன்னா என்னவாகும், ஓப்பன் ஆயிரும். என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ் 1 கிலோ ஆப்பிள் 100 rupees, 2 கிலோ ஆப்பிளோட ரேட் என்ன அப்படின்றத வந்து ஃபார்முலா பாரில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு சிம்பிள் போடுறோம், வித்தின் ப்ராக்கெட். இங்கே என்ன பண்ணுறோம், எதனோட தெரியணும் அப்படின்னா இது C3, அதோட மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட்டு D3, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ என்ட்ரு டைப் பண்ணோன்னே வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இதை வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தோட வேல்யூஸும் நமக்கு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம சீரீஸ் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சார்ட் அப்படி A to Z ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எப்படி சார்ட் அவுட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கிரேப்ஸ், ஆரஞ்சு அப்படின்ட்டு அது சார்ட் அவுட் ஆகுது. இப்போ இந்த ரேட்டை மட்டும் நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம். சார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்.
ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது 270, 240, 200. ஆப்பிளோட ரேட்டை 200, ஆரஞ்சு 240, கிரேப்ஸ் 270. சார்ட்டிங்க்கு ரைட் கிளிக் மட்டும் பண்ணணும்.